அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாணவியுடைய அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இந்த விஷயத்துல உங்களோட நடவடிக்கை என்னவாக இருக்கு? அதாவது இதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பும் போது தான் ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம். பிள்ளைங்க பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு வருது. அப்போ அங்கேயே இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மிக மோசமான, நடுக்கமான, அச்சமான ஒரு மனநிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுறாங்க. 8 மணியாக இருக்கட்டும், 10 மணியாக இருக்கட்டும். இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் எல்லா 10th இப்போ ஸ்பெஷல் கோச்சிங் நடக்குது. இரவு 9-10 மணி வரைக்கும் பிள்ளைகளை பள்ளிகளில் வச்சுருக்காங்க, கல்லூரிகள் வச்சுருக்காங்க, எக்ஸாம் டைம்னா படிக்கிறாங்க. அதனால் நேரம் என்பதெல்லாம் இங்கே நம்ம பேசக்கூடாது. அதை கடந்து இந்த வளாகத்துக்குள்ளே தான் இருக்காங்க, இந்த கேம்பஸ்குள்ளே இருக்காங்கன்னா சேஃப்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தோம். அந்த எண்ணம் கூட இனிமேல் நம்மளால் முழுமையாக நம்ப முடியாது. பள்ளியில் இருந்தாலும் கல்லூரியில் இருந்தாலும் பயந்துகிட்டே இருக்கணும், என்ன நடக்கும்னு தெரியலையே, இந்த மாதிரி சம்பவம்லாம் அப்படி நடக்குதுங்கிற ஒரு அச்சத்தோடு நம்ம இன்றைக்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதில் அரசியல் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்குது. நிர்வாகத்தோட திறன் இல்லாமல் அந்த செவர் எப்படி உடஞ்சி கிடந்துச்சு, அவன் எப்படி உள்ளே வந்தான், இது மாதிரியான பல கேள்விகள் பல முறை. அப்புறம் அந்த ஃபோனில் பேசினப்போ யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வசனம் எல்லாரிடத்துலையுமே, அந்த கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்குது. இப்போ என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் இன்னும் இதுக்கு முன்னால் எத்தனை வாட்டி நடந்திருக்கு. ஏன்னா இப்போ வெளியில் வந்ததுனால பேசுகிறோம், வெளியில் வராமல் அந்த இடத்துல கேமரா இல்லைங்கிறாங்க, 20 கேமராக்கள் மேலே பழுதாக இருக்குங்கிறாங்க, அந்த பர்டிகுலர் பிளேஸில் கேமரா இல்லைங்கிறாங்க. அப்போ எல்லாமே என்னென்னா திட்டமிட்டு ஒரு இடத்தை வந்து இது போன்ற விஷயம் நடப்பதற்காகவே அங்கே இருந்திருக்கா. இது மாதிரி பல இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கும், இங்கே மட்டும் சொல்லலை. இன்னும் எத்தனை ஊர்களில், எத்தனை மாநகரங்களில், எத்தனை கல்லூரிகளுக்குள்ளே இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிறது ஒரு நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு, கல்லூரி மாணவிகளை வந்து வேறு விதமான விஷயத்துக்கு ஒரு கூட்டம் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த பருவத்தில் அது காதலோ நட்போ, ஆண் நண்பர்களோட பழகிறதுங்கிறத வந்து அது இயற்கையாக அந்த பருவத்தில் நடக்கிறவன்ற அதை வச்சு இந்த பிள்ளைகளை பிளாக்மெயில் பண்ணி அவர்களை தவறான வழியில் அழைச்சிட்டு போய் யாருக்காவது ஒரு பரிசு பொருளாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சார்னு பேசின இடம் வந்து நமக்கு இன்னும் அதிபயங்கரமான கோபத்தையும் இங்கே என்னதான் நடக்குதுங்கிற ஒரு சந்தேகத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் விசாரணை இன்னும் முழுமையாக நிறைவு பெறலை. அதற்கு முன்பே அந்த சாருங்கிறது யார் அப்படிங்கிறத வச்சு பேசுறது அப்படிங்கிறது ஒரு சரியானதாக இருக்குமா? நாம் வந்து இந்த மாதிரி யார் அந்த சார்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்னால், ஏன் வந்து காவல்துறையினர் ஒரு குற்றவாளி தான் போட்டு எதுக்கு அவசரமாக வாசிக்கிறாங்க? விசாரணை முடியலைல்ல. நீங்கள் குறிப்பிட்டது மிகச்சரியானது. விசாரணை முடிவதற்கு முன்னதாகவே, அதாவது முழு விசாரணை முடிவதற்கு முன்னதாகவே குற்றவாளி ஒருவர் தானே அவங்களால எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக இந்த குற்றத்தை ஒரு தனிநபரால் செஞ்சிருக்க முடியாது வித்தவுட் எனி பேக்ரவுண்ட். பின்புலம் இல்லாமல் இவ்வளோ பெரிய செயலை வந்து துணிச்சலாக ஒருத்தனால கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்தை செஞ்சான் அப்படிங்கிற போது ஏன் அவசரப்பட்டு இவங்க ஒருத்தர்னு சொல்கிறாங்க? அதுவும் இல்லாமல் காவல்துறை முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறாங்க. எஃப்ஐஆரை லீக் பண்ணதுக்கு சர்வர் ப்ராப்ளம் அதனால் வந்துட்டுங்கிறாங்க. ஏங்க, உலகத்தில் எவ்வளவு விஷயம் இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்றப்பட்டிருக்கு. இராணுவ ரகசியங்கள் உட்பட இன்றைக்கி சர்வர் தான் மெயின்டைன் பண்ணுது. அதில் எப்படி ப்ராப்ளம் வந்து தானாக வந்து வெளியாகுங்கிறது எந்த ஐடி நிபுணராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த என்ஐசின்னு இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க இது தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நிச்சயமா தொழில்நுட்ப கோளாறுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அறிக்கை. அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்றது. அதுவுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த வளாகத்துக்குள்ள ஒருத்தன் வந்து சீரழிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அந்த நாய் எப்படி வந்தான், எப்படி இந்த செயலை செஞ்சான், எவ்வளோ பெண்களை ஏற்கனவே செஞ்சான், இது நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். இது வந்து இந்த லவ் பண்ணுற பிள்ளைங்க, இந்த வயசு கோளாறில் பண்ணுற பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து ஒரு பயமுறுத்துறதுக்கு வேணால் இந்த மாதிரி விட்டுட்டு ஓடிடுவான் பாரு அப்படின்னு வேணால் நம்ம ஒரு அட்வைஸாக சொல்லலாம். அது ஒரு பெற்றோர்களுக்காக நானுமே சொல்கிறதுக்கு விரும்புகிறேன், சொல்லவும் கடமைப்பட்டிருக்கேன், சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கும் இதுக்கும் நம்ம தொடர்பு படுத்தவே முடியாது. ஏன்னா நாளைக்கு அவனும் மாட்டிக்குவான் அப்படிங்கிற பயமுள்ள வயசு தானே. நாளைக்கு போயிட்டு அப்பா அம்மாட்ட போயிட்டு அவனால் இந்த பொண்ணு கூட இருந்தேன்னு சொன்னால்
என்ன திட்டுவாங்களே எங்கள் அப்பா அம்மா, அந்த சைல்டிஷான அந்த குழந்தை பருவமும் கலந்தது தானே கல்லூரி பருவமும். கல்லூரி படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பெரிய ஆள் கிடையாதுல்ல. 21 வயது அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும்போது அது வரைக்குமே அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும். இப்போ அவனுக்கு அந்த பயம் இருக்கும்ல, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த பொண்ணோட இந்த டைமில் நான் உட்காந்துருந்தேன், அப்போ அதை மறைக்கணும்னு நினைப்பான். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம உளவியலாக பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் காதலன் அப்படின்னு இருக்கும்போது அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிற சினிமாவில் வர்ற காதலன் கிடையாதுங்க இவர். சினிமாவில் வரக்கூடிய ஹீரோ கிடையாது. எதாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஹீரோ கிடையாது இவர் நிஜ வாழ்க்கையில் ஒரு கல்லூரி 4ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவர். அப்போ அவருக்கு பல்கலைக்கழகத்தில் அவரோட பேர் எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நாம தான் இங்கே இருந்தோன்னு தெரிஞ்சால் என்னென்ன நடக்கும், அந்த மாதிரி செல்ஃபிஷாகவும் தன்னை பற்றியும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் அங்கே இருப்பாரே தவிர அவர் ஒன்றும் சினிமாவில் ஹீரோவாக இருக்க மாதிரிலாம் கற்பனை பண்ணால் அந்த பொண்ணுங்க பாவம் அந்த சினிமாவை பார்த்து சினிமாவில் உள்ள மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தவறுங்கிறத இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் வாழ்க்கையை தான் பார்ப்பான். காதல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வயது அது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் காதலை தவறுன்னு சொல்லலை, ஆனால் அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது, சொல்கிறோம். கோர்ட்டு சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்னடா அந்த பிரச்சனை, நீ இவன் ஏன் வந்தான், இவன் ஏன் இந்த குற்றம் செஞ்சான் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான விஷயம். ஆப்டா நீதிமன்றம் சொன்னது தான் உண்மை. நீ அதை பற்றி இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இதை நம்ம குறித்து பேசணும். இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பெண்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணுமா, அல்லது ஏன்னா ஒரு நபர் தானே. இப்போ கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிறதுக்கும் தனி மனிதனால் தாக்கப்பட்ட சீரழிக்கப்பட்டாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அல்லது உங்களை அவன் மிரட்டி காம்ப்ரமைஸ் பண்ண வச்சானா, நீங்கள் அந்த முழு விவரங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. உண்மையாகவே செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சு பெண்கள் கொஞ்சம் வீரமிக்கவர்களாகவும் பயம் இல்லாதவர்களாகவும் மாறணும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். வேறு என்னத்தை சொல்ல முடியுங்க. இந்த சம்பவத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கும் தனிநபருக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய சந்தேகம் இருக்குது. விசாரணையோ அல்லது எஃப்ஐஆரோ இது எனக்கு என்னமோ இதில் நிறைய ஜோடனை பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஏதோ ஒரு மர்மம் எப்படி சொல்கிறீங்க, என்ன ஜோடி இல்லை, இதில் மர்மம் ஏதோ ஒளிஞ்சிருக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த புகார் கொடுத்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பெண் தரப்பிலிருந்து முழு விவரம் தனியான எந்த அமைப்பாவது போய் எடுத்து விளக்கம் சொன்னாதாங்க நம்ம வேற முடிவுக்கே வர. தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து சிறப்பு விசாரணை குழு நீதிமன்றம் அமைத்ததும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஆரம்பிச்சு அதோட முழுமையான விவரங்கள் வரணும். இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரமும் நமக்கு தெரிஞ்சால் இன்னும் நம்ம பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். பேசுகிறதுக்குனா அடுத்த வாட்டி நடக்கக்கூடாது. இனிமேல் எந்த பெண்ணுக்காக இருந்தாலும் இது நடக்கவே கூடாது. அதை நோக்கி தான் நம்ம நகரணும். இந்த புகார் கொடுத்ததை பாராட்டலாம். ஏன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு மறைக்கப்பட்டு கண்டினியூ ஆகிட்டே போகாமல் இந்த பொண்ணு புகார் கொடுத்துச்சு, அவங்க பெற்றோர்களை பாராட்டுறோம், நம்ம எல்லாமே பாராட்டுறோம். ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் யாராவது ஒருத்தவங்கள விடுபட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பின்புலம் ஒன்று தென்படுது. உண்மையாகவே அந்த ஃபோன் கால் போகலை அப்படிங்கிறத நம்ப முடியல. இவங்க சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக நம்ப முடியல. அது அந்த பொண்ணு சொல்லும் போது ஒன்று இன்கமிங் கால் வந்துச்சா அல்லது அவுட் கோயிங் கால் இவன் பண்ணினானா, அந்த பாவனையே பண்ணினாலும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்கள் விசாரணைனா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. விசாரணை இன்ச் பை இன்ச்சாக பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் இதில் பின்புலத்தில் கண்டிப்பாக இப்போ மட்டும் இல்லை, நீ இன்னும் நான் சொல்கிற சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பயந்ததுனால தான் இந்த பொண்ணு புகாருக்கே போயிருக்குமோங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த மறுபடியும் தொந்தரவு பண்ணுவாங்கன்னா திரும்ப இந்த தொந்தரவு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால தான் இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமோங்கிற எண்ணமும் நமக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த பெண்ணுடைய அரசு தரப்பில் இப்போ சொல்லும்போது இல்லாத அந்த சாரை யாருன்னு கேட்டு அரசியலாக்குறாங்க. அதிமுகவாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அரசு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இல்லை, அது இல்லாத அந்த சார் அதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பக்கமும் விசாரணை, தேசிய மகளிர் ஆணையம் SIT விசாரணை போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில இந்த போராட்டங்கள் சார் யார் அப்படிங்கிறதே ஒரு அரசியலாகவே பார்க்கப்படுதா? இது கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த விசாரணையே? இல்லை, இது எப்படி பாதிக்கும் உங்களுக்கு? நீங்கள் இது உண்மையாகவே அந்த கால் ரெஜிஸ்டரில் அந்த கால் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களோட காலே வரலன்னு சொல்லியிருப்பாங்க.
அது ஏரோப்ளேன் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே சந்தேகம் வருது இல்லை? இல்லை, அவன் போட்டுட்டு போயிருக்கலாம். குற்றவாளி ஏரோப்ளேன் மோடில் போகும்போதே ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு போயிருக்கிறாருங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவர் வந்து கால் எதுவும் பதிவாகலை. அந்த பெண்ணை ஒரு த்ரெட்டனிக்காக தான் வந்து சார்னு பேசுனது அப்படிங்கிறத அவங்க முதல்ல இருந்தே முன்னுக்கு பின் முறைனா நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, அந்த ஏரியாவுக்குள்ளே யாரோட ஃபோன் கால்ஸ்லாம் ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு தான் இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போனோம். அப்போ விசாரிக்கும் போது இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு வந்துட்டான். இதே குற்றவாளி, அந்த குற்றவாளியை விசாரிக்கும் போது நான் கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கான். அப்போவும் அவன் பின்புலத்தை பயன்படுத்தி தான் வந்திருக்கான். எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதன் பிறகு கொஞ்சம் பிரச்சனை பெருசாகி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது மீண்டும் இவனை தான் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த நம்பர் இங்கே இருந்தது தெரிஞ்சது. அதனால தான் இவன் தான் குற்றவாளிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எங்கே புகார் கொடுத்தது அந்த பொண்ணுன்னு சொல்லும்போது முதல்ல புகார் கொடுத்தது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே தான் கொடுத்தது. அது மூலமாகத்தான் காவல் நிலையத்துக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நேரடியாக பெற்றோர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டாங்கங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இவர் கமிஷனருக்கு வந்து அவசரமாக பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவசரமாக அங்கேயெல்லாம் தான் நீங்கள் அந்த யார் அந்த சாரோட வேகமே அதிகரிக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இப்போ நான் உட்பட யார் அந்த சார்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய அவசரப்பட்டு ஏதோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக இவங்க ரொம்ப வேகமாக செயல்படுறது நிச்சயமாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்கள் அப்படி சார் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமிஷனர் வர வேண்டாம், ஒன்று வேண்டாம், எதுவும் வேண்டாம். முழு விசாரணைக்கு அப்புறம் தெரியும். முடிஞ்சு போச்சா? முழு விசாரணைக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு விசாரணை முடிந்த பிறகு அந்த ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஆனால் எடுத்த உடனே சொல்லப்பட்டுட்டு இல்லை, அதுதான் அந்த பதட்டத்தை தீர்ப்பதற்காக அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இங்கே உடனேயே சார் யாருங்கிற மாதிரி ஒரு பதட்டம் உருவாக ஆரம்பிக்குது மாணவர்கள்கிட்டையும். அப்போ அவர்களை அமைதிப்படுத்தவே நம்ம வந்து கமிஷனரை வச்சு ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பதட்டத்தை ஏற்படுத்துவதை தணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குற்றவாளியை முழுமையாக விசாரிக்கிறது தான் அந்த பதட்டத்தை தணிக்குமே தவிர நீங்கள் பேட்டி கொடுக்கறதோ அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கறதுனாலையோ கிடையாது. நீங்கள் ஒரு முதல்வரால் ஒரு அனுசரணையாக ஒரு அறிக்கை கொடுக்க முடியல. பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பெண் வந்து கல்லூரிக்குள்ளே வளாகத்துக்குள்ளே ஒரு பல்கலைக்கழகம் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே இப்படி நடந்திருக்கு. இதை நினைக்கும் போது மனசெல்லாம் பதறுது. இது வந்து கண்டிப்பாகவே நாங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருந்து பெரிய நடவடிக்கை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பொண்ணு ஒரு அறிக்கை கொடுத்தாரா? அது மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாலே இங்கே பதட்டத்தை தணிச்சிருக்கலாம். இந்த பதட்டத்தை தணிக்கிற வேலைக்காக பொய் சொல்ல முடியுமா? முழு விசாரணை இல்லாமல் எதையாவது உளர முடியுமா? நீங்கள் பதட்டத்தை தணிச்சிட்டிங்களா? எல்லாம் சொல்லி கமிஷனர் பேசணுன்னு இங்கே பதட்டம் இல்லாமல் ஆகிடுமா? அதெல்லாம் கிடையாது. இங்கே நிச்சயமாக யாரோ ஒருவர் இருக்கிறார். அது அதிகாரத்தில் இருக்கிற ஆளாக இருக்கலாம், அரசு அதிகாரத்தில் இருக்கிற ஆளாக இருக்கலாம், அல்லது அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற ஆளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ஹையர் அத்தாரிட்டி யாரோ ஒருத்தர் இல்லாமல் இந்த ஒத்த மனுஷனால் இப்படி ஒரு விஷயத்த 100% நிகழ்த்தவே முடியாதுங்க. நிகழ்த்தவே முடியாது. நீங்கள் சாதாரண விஷயமா அது? இவ்வளோ ஓப்பனாக செஞ்சுட்டு கொலை பண்ணி போட்டுட்டு போகிறானுங்க நிறைய இடத்துல. நீ கொலையே பண்ணாமல் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அப்படி கேஸே ஃபைல் ஆனாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த இடம் தான் உன்னை இந்த தவறு செய்யவே வச்சுருக்கு. அந்த இடம் இல்லாமல் நீ இப்படி ஒரு தவறை நீ செய்ய மாட்டேங்கிறது உளவியல் ரீதியான உண்மை. பயப்படுறவன் நிறைய பேர் மர்டர் பண்ணி அங்கங்கே இந்த பார்க்குறோம், இந்த கிணத்துல சடலமாக கிடந்தாங்க, அங்கே சடலமாக இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ திமுக ஆட்சியில் அதிகமாகிட்டே போகுது பாருங்கள். இப்போ கூட இன்றைக்கி கூட கன்னியாகுமரி மாவட்டமாக அது எங்கேயோ கல்லூரிகளுக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. நிறைய இடங்களில் இது நடந்துக்கிட்டே இருக்குது. தெரியலை, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக தெரியணும்னா பெண்கள் வந்து முதல் முறையே புகாருக்கு ரெடி ஆகிடணும். முதல்ல ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் புகார் கொடுக்க போகணும். அப்படி புகார் ஏற்கப்படலைன்னா தயவுசெய்து ப்ரெஸ்ஸை நீங்கள் வர வச்சு நீங்கள் ப்ரெஸ் மூலமாக செய்திகள் மூலமாக இது மாதிரி ஒன்று எனக்கு நடக்குது, அச்சமாக இருக்குங்கிறத வெளிப்படுத்துங்க. ஏன்னா ஊடகத்தையும் நீங்கள் நம்பலாம், நீங்கள் காவல்துறையும் நம்பலாம். காவல்துறையில் சில புகார்கள் மறுக்கப்படுது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டார் போய் புகார் கொடுக்கும்போது கூட அந்த புகாரை வாங்காமல் இருந்திருக்காங்க. இது என்ன ஒரு மெசேஜ் தானே வந்திருக்கு, சைபர் கிரைமில் வரும், இங்கே வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க.
அப்போ காவல்துறை அணுகி உங்களால் சில விஷயம் முடியலைன்னா நீங்கள் ப்ரெஸ் அணுகலாம். ப்ரெஸ்ஸை அணுகுனா நிச்சயமாக ஒரு முடிவு மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் போயிட்டுனா அதுக்கு அரசு சார்ந்த துறைகள் கவனம் செலுத்த வந்துடுவாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம தான் இன்னும் அலர்ட் ஆகணும், பெண்கள் அலர்ட் ஆகணும். அலர்ட்டாக இருந்து இதெல்லாம் தடுத்து அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இது போன்ற விஷயத்தில் இந்த ஒரு ஞானசேகர் மாதிரி பல ஞானசேகர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கலாம். அவர்கள் பெண்களை அவர்களும் தவறாக பயன்படுத்தி விட்டு பிறருக்கும் கொண்டுட்டு போய் பயன்படுத்தி எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் ஒரு அதிகாரத்தையோ பணபலத்தையோ பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை வரணும்னா ஒரு புரட்சி தான் இங்கே வெடிக்கணும். கண்டிப்பாக உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இது அனைவருடைய ஒரே முடிவாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசு செய்யும் என்று நம்பலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். இதுவரை அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Ashwin's Sweets and Snacks. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.